அடுத்து ஊர்ந்து போகிற அணுக்கள் வந்து 42% இருக்கணும். ரொம்ப விரைவாக ஊர்ந்து போகிறது 32% இருக்கணும். அது கம்மியாக இருந்தால் ஊர்ந்து போகிறதுல பிரச்சனை. உரிச்சிதைவு இல்லாத அணுக்கள், அதாவது அங்கஹீனம் இல்லாத அணுக்கள், தலை உடஞ்சது, வால் பெண்டு, 2 வால் 2 தலை, இந்த மாதிரி ஏராளமான குறைபாடுகள் இருக்கலாம். அப்படி இல்லாத அணுக்கள் வந்து குறைந்தபட்சம் நல்ல பெர்ஃபெக்ட் அணுக்கள் 4% இருக்கணும். உயிருள்ள அணுக்கள், டெட்டாக இல்லாமல் உயிரோடு இருக்கிற அணுக்கள் 58% இருக்கணும். இந்த கேரக்டர் எல்லாம் இருந்ததுன்னா நல்ல விந்து திரவம் அப்படின்னு அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இது மாறிக்கிட்டே தான் இருக்குது. 1980களிலிருந்து உலக சுகாதார நிறுவனம் இதில் நிறைய ஆய்வுகள் பண்ணி மாறுதல்கள் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. 80, 85, 90, 94, 99, 2010, இப்போ 2020 புதிய மாற்றங்களை அவங்க கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் இப்போ சொன்னது 2020 வந்த லேட்டஸ்ட்டு உலக சுகாதார நிறுவனத்தினுடைய தரக்கட்டுப்பாடு அளவு.